கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட மக்களின் 60 ஆண்டுகால எதிர்பார்ப்பு நிறைவேறுகிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் இன்று வேலை நிறுத்தம். பயிற்சி மருத்துவர்களுக்கு 36 மணி நேர வேலையை குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். மத்திய அரசுக்கு நன்றியும் கண்டனமும் தெரிவித்து திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்றும் உறுதி. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் பதவி குறித்து விவாதிக்கப்படவில்லை. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விளக்கம். எதை பத்தியுமே இல்ல. 3 உங்கள்கிட்ட நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் 3 கொடுத்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப் போவதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 2026 அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். கருணாநிதியின் நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராகுல் காந்தியை திமுக அழைக்காதது ஏன்? பாஜகவுடன் திமுக ரகசிய உறவு வைத்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். ராகுல் காந்தியை கூப்பிடல, ஆனால் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டுருக்கீங்க. அதாவது ஒரு கள்ள உறவு, ஒரு ரகசிய உறவு, ஒரு பிஜேபியும் திமுக என்பது இன்னைக்கு சிறுபான்மையின் மக்கள் உணர்ந்திருக்காங்க. கொடைக்கானலில் பலத்த மழையால் கல்லாற்றில் வெள்ளப்பெருக்கு. தூத்துக்குடி, தர்மபுரி மற்றும் சேலம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை. கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எடை பிரச்சனையே காரணம் என வினேஷ் போகத் விளக்கம். 2032 வரை விளையாட திட்டமிட்டிருந்ததாக, மனதிற்கு சரி எனப்பட்டதை எதிர்த்து தொடர்ந்து போராடுவேன் என்றும் கருத்து. ஜம்மு காஷ்மீரில் அடுத்த மாதம் 18ஆம் தேதி முதல் 3 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு. ஹரியானா மாநிலத்தில் ஒரே கட்டமாக அக்டோபர் 1ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல். ஜம்மு காஷ்மீர், ஹரியானா தேர்தல்களில் பதிவாகும் வாக்குகள் அக்டோபர் 4ஆம் தேதி எண்ணப்படும் என அறிவிப்பு. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவர் தற்கொலை. 2 ஆண்டுகளாக தேர்ச்சி பெறாததால் விரக்தியில் விபரீத முடிவு. பையன் டாக்டருக்கு போய்க்கணும், 2 வாட்டி நீட் எழுது ஃபெயிலாக போயிட்டான். ஃபெயிலாக மன உளைச்சலில் தூக்கப்பட்டு தற்கொலை பண்ணிட்டான். செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் சாட்சிகளிடம் விசாரணை தொடக்கம். குறுக்கு விசாரணைக்காக வரும் 22ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே 18ஆம் தேதி இரவு நேரத்தில் வரும் ரயில்கள் ரத்து. பராமரிப்பு பணி காரணமாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட மக்களின் 65 ஆண்டுகால கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை காணொலி வாயிலாக முதலமைச்சர் இன்று மக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைக்கிறார். அந்த திட்டம் கடந்து வந்த பாதை என்ன, இந்த திட்டத்தின் பயன்கள் என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் இருந்த காலத்தில் 1957ஆம் ஆண்டு விவசாயிகள் முன்வைத்த கோரிக்கைதான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு தற்போது நிறைவு பெற்றுள்ளது.
தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகும் பவானி ஆறு கேரளாவிற்குள் பயணித்து மீண்டும் அத்திக்கடவு பகுதியில் உள்ள பில்லூர் அணை வழியாக பவானிசாகர் அணைக்கு செல்கிறது. பவானி ஆற்றில் மழை காலத்தில் வீணாகும் தண்ணீரை வறட்சி பகுதிகளுக்கு கொண்டு செல்வதே அத்திக்கடவு அவிநாசி திட்டம். ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் 32 ஏரிகள், 971 குளம், குட்டைகள் என மொத்தம் 1045 குளங்களுக்கு நீரை செறிவூட்டுவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். பவானிசாகர் அணையில் இருந்து 68 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காலிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்புறத்தில் இருந்து 1.50 டிஎம்சி உபரி நீரை பம்ப் செய்து நிலத்திற்கு அடியில் உள்ள ராட்சத குழாய்களின் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இதற்காக பவானி, நல்லக்கவுண்டன்பாளையம் உள்ளிட்ட 6 இடங்களில் நீரேற்று நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தண்ணீரை நீர்நிலைகளுக்கு கொண்டு செல்ல 958 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தை துவக்கி வைக்கின்ற அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் முதலமைச்சருக்கும் எங்களுடைய தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். கிணறு, குட்டை, இது போர்வெல் எல்லாம் நல்லா நீர்நிலை வந்து நீர்மட்டம் வந்து மேலே வருங்க. நல்லா வந்து விவசாயத்துக்கு வந்து சிறப்பாக நல்லா பயனுள்ள திட்டமாக இருக்குது. பார்த்திங்களா, 1998ஆம் ஆண்டில் 134 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்ட இந்த திட்டம் தற்பொழுது 1914 கோடி ரூபாயில் நிறைவடைந்துள்ளது. கடந்த 1972ஆம் ஆண்டு கருணாநிதி ஆட்சி காலத்தில் திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பின்னர் கிடப்பில் போடப்பட்ட திட்டம் 1990ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் மீண்டும் கையில் எடுக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. 3 மாவட்ட விவசாயிகளின் தொடர் போராட்டத்தால் கடந்த 2016ஆம் ஆண்டில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் உறுதியளித்தார். 3 ஆண்டுகளில் திட்டத்தை நிறைவேற்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றதும் 2021ஆம் ஆண்டு முதல் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. இத்திட்டத்தால் இனி 3 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு வறட்சி காலங்களில் குடிநீர் தேவை பூர்த்தியாவதுடன் 24,468 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். 3 தலைமுறைகளின் கனவு திட்டம் நிறைவேறுவதால் திருப்பூர், கோவை, ஈரோடு மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழை இல்லாத வானம் பார்த்த பூமிகளில் வந்துட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான திட்டம் இது. ஸோ இந்த திட்டம் இப்போ நாங்கள் வந்து கோசனம் பஞ்சாயத்தில் இருக்கேன். ஸோ எங்களது வந்து வானம் பார்த்த பூமி தான். ஸோ எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு பெரிய குளம் 70 ஏக்கராவில் இருக்குது, செங்குளம். அது போக வந்துட்டு ஒரு 20 குட்டைகள் இருக்குது. இப்போ எங்கள் ஊர் செங்குளத்துக்கும் இந்த திட்டம் மூலிமா தண்ணி வருது, குட்டைகளுக்கு தண்ணி வருது. இது வந்து விவசாயிகளுக்கெல்லாம் நம்ம பயனுள்ளதாக இருக்குது. எங்கள் ஏரியா வந்து நம்பியூர் ஏரியா நம்ம வறட்சியான பகுதி, மானாவாரி மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அத்திக்கடை வனாசிறதுனால குளங்கொட்டைக்கெல்லாம் தண்ணி வந்ததுனால எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லா விவசாயம் எல்லா வேளாண்மையும் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது வந்து பிரயோஜனமான திட்டம். தமிழக அரசுக்கு நன்றி. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து செய்தியாளர் பாபு.